என் அன்புக்குரியவர்களை, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு பல பிரச்சனைகளின் நடுவிலே இளைப்பாறுதல் இல்லை. இந்த இளைப்பாறுதலை எப்படி பெற்றுக்கொள்வது என்று இந்த வாரமெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு மிக முக்கியமான வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 62:1. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். Truly my soul finds rest in God. My salvation comes from him. இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அதன் பொருள் என்ன? 5 நிமிடம் அமர்ந்திருக்கிறேன், அவர் வரவில்லை. 10 நிமிடம் காத்திருக்கிறேன், அவர் வரவில்லை. 15 நிமிடம் காத்திருக்கிறேன், அவர் வரவில்லை. 2 மாதம் காத்திருக்கிறேன், அவர் வரவில்லை. சரி, எழுந்து போகிறேன் என்று அல்ல. ட்ரெயினுக்காக காத்திருக்கிறீர்கள். சொல்லுகிறார்கள் 5 நிமிடம் தாமதம், 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடம். உங்கள் கண்கள் அந்த பிளாட்ஃபார்மிலே அந்த ட்ரெயின் வருகிற திசையவே நோக்கி பார்த்து கொண்டிருக்குமே, ட்ரெயின் எப்பொழுது வரும், ட்ரெயின் எப்பொழுது வரும், ட்ரெயின் எப்பொழுது வரும் என்று. இதே போல்தான் வாலிபனே, வாழ்க்கையிலே களைத்து போயிருக்கிறாயா? என் அன்பு சகோதரி, உங்கள் உள்ளம் தளர்ந்து போயிருக்கிறதா? எவ்வளோ நாட்கள் தான் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறது என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. தேவனையே நோக்கி என் ஆத்துமா காத்திருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். ஏன் காத்திருக்கிறோம் தெரியுமா? எதை நம்புகிறோமோ அது அவரால் வரும். இப்பொழுது எதுவுமே இல்லாதது போல்தான் வாழ்க்கை இருக்கிறது, சூழ்நிலைமை இருக்கிறது, காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. எதுவும் நடப்பதை போல தெரியவே இல்லை. ஆனாலும் காத்து கொண்டிருக்கிறேன். நான் காத்திருப்பது சரியா தவறா, ஞானமுள்ள செய்கையா, இல்லை மதியீனமாய் காத்திருக்கிறேனா என்றெல்லாம் யோசித்து குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு காத்திருக்கிற எவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ எனக்கு காத்திருக்கிறாய், உன் ரட்சிப்பு என்னாலே வரும். நான் உனக்கு ரட்சிப்பை தருவேன், உனக்கு மீட்பை தருவேன், சுகத்தை தருவேன், நன்மையை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன். இந்த நம்பிக்கையை இருதயத்தில் சுமந்து கொண்டு தேவனையே நோக்கி, வேறு யாரையும் அல்ல, மனிதர்களை அல்ல, அரசாங்கத்தை அல்ல, மற்ற உயர் அதிகாரிகளை அல்ல, அரசியல்வாதிகளை அல்ல, தேவனையே நோக்கி உங்கள் ஆத்துமா காத்திருக்கட்டும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்கிறதே நலம் என்று வேதம் சொல்கிறது. வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்களிலே தேவனையே நோக்கி எங்கள் ஆத்துமா காத்திருக்க உதவி செய்யுங்க. உங்கள் பிள்ளைகள் கடந்த நாட்களிலே காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனார்களே, ஆனாலும் உடைய வார்த்தை ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதப்பா. நான் நம்புகிறது அவராலே வரும். உங்கள் பிள்ளைங்க நம்புகிறது உம்மாலே வரட்டும். ஆண்டவரே, அற்புதங்களின் தேவன் அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவனையே நோக்கி உங்கள் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, நீங்கள் நம்புகிறது நிச்சயம் அவராலே வரும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு இந்த செய்தியை அனுப்பி கொடுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.